தாவேகா தலைவர் விஜய் அதிரடியாக 234 வேட்பாளர்கள் இளைஞர்களுக்கான வாக்குறுதிகள் அப்படின்னு அடிச்சு இறக்கி இருக்கிறார். தேர்தலுக்கு தாவேகா தயாராகிடுச்சு அப்படின்னு போர் முரசையும் அறிவித்திருக்கிறார். யார் அந்த 234 வேட்பாளர்கள் அப்படிங்கிறத தாண்டி கட்சி ஆஃபீஸில் ஒரு 234 பேரை நிற்க வச்சு உங்களால் நடத்த முடியாதான்னு ஆரம்பத்தில் இருந்தே இப்போ வரைக்கும் பல்வேறு விதமான விமர்சனங்கள். விஜய் இறக்கி இருக்கக்கூடிய ஆட்கள் யார், எதற்காக 2 தொகுதியில் போட்டியிடுகிறார் விஜய், இளைஞர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நம்பலாமா, எந்த அளவுக்கு சாத்தியம், விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியினுடைய எல்லை பாதுகாப்பு வீரர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. என்ன சார் ஏதோ பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இந்தியாவுடைய ராணுவ எல்லையில நிக்கிற மாதிரி சொல்றீங்க? ஆமா, கூடவே வாக்குறுதிகளை அள்ளி தெளித்து இருக்கிறாரு. பிரவாகமாக பிளாஸ்ட் அப்படி சொல்லுங்க நீங்க பாட்டுக்கு. வாக்குறுதிகளை அள்ளி எல்லை பாதுகாப்பு பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட். இன்னைக்கு தாஜ் கோரமண்டல் அந்த உணவகத்தில் அந்த ஹோட்டலில் அது பெரிய இவ்வளவு எளிமையாக அவங்க இந்த நிகழ்ச்சி நடத்தும் போதே தெரியுது இவங்க ஊழலை ஒழிச்சிருவாங்க. ரொம்ப இல்லை, அவர் கிளைம் பண்ணுறாருல, ரொம்ப எளிய பிள்ளைகள் உங்களில் ஒருத்தராக இருக்கக்கூடியவர்களாக தான் எல்லாரையும் நாங்கள் கேண்டிடேட்டை கூப்பிட்டு வந்துருக்கோன்னுட்டு முதல்ல ஆரம்பத்தில் இந்த ஐடியாவை யார் கொடுத்தானே தெரியல. ஒரு கட்சிக்கு அது அங்கீகாரம் பெற்ற கட்சி, மாநில கட்சி, தேசிய கட்சி, பதிவு கட்சி, இதுக்கெல்லாம் இவ்வளோ தான் செலவுன்னு தேர்தல் ஆணையம் செலவினங்கள் அதை பார்க்கறதுக்கு பார்வையாளர்கள் இருப்பாங்க. நீங்கள் உங்கள் கட்சி ஆஃபீஸில் நடத்தினா இது செலவில் கூடாது, இப்போ நீங்கள் எலெக்ஷனுக்கே இவ்வளோ தான் செலவு பண்ணுன்றோம், இதை தாண்டி போச்சுன்னா உங்களை கேள்விக்கு உட்படுத்துவாங்க. எப்படி அவ்வளோ தூரம் பணம் எப்படி வந்துச்சுன்னு சோர்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் இவ்வளோ பெரிய 7 நட்சத்திர விடுதுன்னு நினைக்கிறது அதில் கொண்டு போய் நடத்துறீங்கன்னா சரி ரைட்டு நடத்திட்டு இன்றைக்கி அறிவிச்சார் பாருங்க. இங்கே 4 முனை போட்டி 40 முனை போட்டி எல்லாம் கிடையாது, நேரடியாக 2 முனை போட்டி தான் அப்படின்னு. 2 முனை போட்டின்னா அதிமுகன்னு சொல்கிறாங்க, அவங்க 2 பேருக்குங்கிறாங்க. நீங்கள் ஒரு 2 முனை போட்டிங்கிறீங்க, உங்களுக்கும் இவங்களுக்குங்கிறீங்க. திமுக ரொம்ப கடுமையாக சாடி பலரும் இவங்களுக்கு என்ன இருக்குது, கூட்டமெல்லாம் ஓட்டா மாறுமா, ஓட்டெல்லாம் எம்எல்ஏவா மாறுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஒவ்வொரு இளைஞியும் உடனடியாக 23ஆம் தேதி காலையில் எழுந்து ஓட்டர் ஐடி எடுத்துகிட்டு கிளம்புங்க. நேராக போகும்போது வீட்டில் இருக்கிறவங்களும் எழுப்பி கூப்பிட்டு போங்க. வெளிநாட்டில் இருந்தால் டிக்கெட் போட்டு வைங்க, ஓட்டு போடணும். அதனால் எல்லாம் போட்டு ரெடியாகி எல்லாரையும் கொண்டு போய் விசில் சின்னத்துக்கு நேராக இருக்க பட்டனை எல்லாரும் அமக்குறீங்க. அமக்குனதும் ஓட்டு விழும். உலக சாதனையாக ஒரு செய்தி வரணும். 24ஆம் தேதி எண்ணும் போது 234 தொகுதிகளிலும் விசில் சின்னம் வென்றது அப்படிங்கிற உலக சாதனையை தான் நம்ம கேட்கணும் அப்படின்லாம் ரொம்ப. அதாவது தம்பி தங்கைகளுக்கு ஓட்டு இருக்காது, முதல்ல அவங்க தான் ஓட்டு போடணும், அவங்க தான் கூட்டிட்டு வரணும் பெற்றோர்களை. அதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. இல்லை, இப்போ கேள்வி அவர் ஓட்டர் ஐடி எடுத்துக்கங்கன்னாரு, அதுக்கு முன்னாடி ஒன்று பார்க்கணும்னு சொன்னாரா? ஓட்டர் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு, எஸ்ஐஆர் முடிஞ்சு, அதில் உங்கள் பேர் இருக்கான்னு எப்படி செக் பண்ணுறது? ஏன்னா இப்போ பூத் ஸ்லிப்பை ஏஜென்ட் கொடுக்குற அந்த ப்ராசஸ் தேர்தல் ஆணையம் காலி பண்ணிட்டாங்க. அதிகாரிகள் மூலமாக தான் உங்களுக்கு பிஎல் ஓஸ் மூலயமா வர்றது, அங்கே இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் இவங்க மூலயமா வர்றதுங்கிறதான் ப்ரொசீஜரு. கிடைக்கலன்னா நீங்கள் எப்படி வாங்கணும்? ஓட்டர் ஐடி இல்லைன்னா வேறு என்னென்ன ஆவணங்கள் கொண்டு போகலாம்? முதல்ல உங்கள் பேர் வாக்காளர் அட்டையில் இருக்கா, வாக்காளர் பட்டியலில் இருக்கான்னு எப்படி பார்க்கறது? இதெல்லாம் எதுவும் சொல்லி கொடுத்தீங்களா? ஏன்னா நீங்கள் பதிவு செய்த கட்சி உங்களுக்கு பிஎல்ஏஸ் கிடையாது, அதிகாரப்பூர்வமாக இல்லை. இது எலெக்ஷனுக்கு பிறகு தான் நீங்கள் இருந்தால் பதிவு பண்ணுறது அதெல்லாம் நடக்கும். அதையே சொல்லாமல் நேரம் எல்லோரும் கூப்பிட்டு வந்து போடுங்க அப்படின்னா ரைட்டு. இதில் அவர் வாக்குறுதிகள், ஏன்னா நம்ம அவங்க இந்த பெண்களுக்கு கொடுத்த வாக்குறுதிங்கிறது உலகம் முழுக்க போய் ரீச் ஆயிடுச்சு. அதெல்லாம் கேட்டுட்ட பிறகு தான் பார்த்திங்க அப்படின்னா இங்கே அடுத்து இன்றைக்கு இளைஞர்களுக்கு அப்படின்னு வரிசையாக ஒரு 10க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை இறக்கியிருக்காப்புல. அது வாக்குறுதி கணக்கில் அள்ளி கொடுக்குறாரு. இல்லை, அதிகம் எல்லாம் 20 லட்சம் 25 லட்சம்னுட்டு ஒரு தொலைநோக்கு பார்வையை நோக்கி தான் அது இருக்குது. அது இளைஞர்களுக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே குழந்தையிலேருந்து அப்படி மேலே வரைக்கும் கொண்டு போயிடலாம். போதை இல்லா தமிழ்நாடு. அதான் பட்ஜெட்டுக்கு ஆதவ அர்ஜுனா பக்கத்தில் இருக்கிறதுனால இதெல்லாம் அள்ளி விடுறாரா அப்படிங்கிறது தெரியல நமக்கு. இல்லை, இதெல்லாம் வாக்குறுதி, உத்தரவாதம், கேரண்டி. நீங்கள் கேரண்டி கார்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க, ஆனால் அது கேரண்டியான கேரண்டி கார்டான்னு நமக்கு தெரியாது இல்லை. அந்த மாதிரி வழக்கமாக இந்த கேரண்டிங்கிற வாக்கியத்துக்கு முன்பாக சமீப காலத்தில் யூஸ் பண்ணது பிரதமர் மோடிக்கு கேரண்டி அப்படின்னு அவர் போய் 2024 தேர்தலெல்லாம் அவர் பேசிக்கிட்டு இருந்தாப்புல. பட் அந்த ஸ்டைல், அந்த நரேஷன், ஆரேஷன், அதாவது பேச்சு, மக்களிடம் பேசக்கூடியது, அந்த உடல் மொழி, டெலிவரி, அந்த வகையில் ஒரு சின்ன மேட்ச் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் கேரண்டி முதல்ல போதை இல்லா தமிழ்நாடு, போதையினுடைய வரத்துலேருந்து எல்லாத்தையும் கண்காணிப்போம், பள்ளி கல்லூரிகளில் போதை எதிர்ப்பு, போதை ஒழிப்புக்கான அந்த மன்றங்களை உருவாக்குவோம் சரி சரி அப்படின்ற வகையில் இருக்காரு. இது உள்ளபடியே இளைஞர்களுக்கு தேவையானது, அது சமூக பதற்றத்தையும் குறைக்க தேவையானது. கடைசியாக நம்ம அப்படி நடித்த படத்தில் இந்த மாதிரி ஏதோ ஒன்று விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கோமா? நம்மளே அதில் டபுள் ஆக்ஷன் நடிச்சிருந்தோமே, அதில் அந்த வில்லனாக இருந்த தம்பி என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டார் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு. அதுக்கு முந்தின படத்தில் ஒரு கல்லூரி ஆசிரியரை
உங்களுக்கு எப்படி இருக்கிறாரு, அதை வகுப்பு எடுக்கக்கூடிய நேரத்தில் வந்து போதையில் ஆடிட்டு இருக்கிறது, அதுலேயே லயிச்சு போய் இருக்கிறது, இதெல்லாம் அவருக்கு தெரியாதா? இப்படியான ஒரு நரேஷன், இப்படியான ஒரு விஷயத்தை நீங்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு நீங்கள் உங்களுடைய நிலைகள் மாறி இருக்கணும்ல. நீங்கள் என்ன கம்யூனிகேட் பண்ண வரீங்கிற கேள்வி இருக்குது. அது அப்படி ஓரம் அது அது ஒரு பெரிய விவாதம். எப்படி உள்ளே வருது, எங்கேருந்து வருது, பட் உள்ளுக்குள்ளே வந்துருச்சுன்னா நீங்கள் எல்லைக்குள்ளே வர வரைக்கும் வேறு ஸ்டேட்லேருந்து வரலாம். உள்ளே வந்தால் உங்கள் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுதுங்கிறது நியாயமான கேள்வி. நம்ம அதில் மாற்றுக்கருத்தில் நோக்கம் நல்ல நோக்கம். அடுத்து தமிழ்நாட்டில் இளைஞர்களுக்கு 12வது முடித்தது முதல் பிஹெச்டி முடிக்கிற வரை 20 லட்சம் ரூபாய் பிணையம் இல்லாத கடன், கொலாட்ரல் ஃப்ரீ லோன் சரி 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 அப்படிங்கிறது உத்தரவாதமாக தரப்படும் அப்படின்ட்டு. அது கல்வி செலவு அரசே ஏற்கும் இல்லை. கல்வி செலவுக்கான கடனை நாங்கள் கொடுத்துருவோம். 20 லட்சம் வரைக்கும் அவங்க முடிச்சுட்டு வர்றதுக்கான கடன் அப்படின்ற வகையில் அறிவிச்சிருக்காப்புல. அடுத்தது வட்டி இல்லா கடன். ஆமாம், பிணையம் இல்லாத கடன். வட்டி ஜாமீன் கொடுக்கணுங்கிறது தேவையில்லை, ஜாமீனை அரசு கொடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரியானது. 3வது, இதுவும் ஏற்கனவே சில மாநிலங்கள் இருக்கக்கூடியது தான், படித்து முடித்து வேலை இல்லாதவர்களுக்கு ஊக்கத்தொகை. அவங்க வேலை தேடுறதுக்காக டிகிரி முடிச்சிருந்தா மாதம் 4000, டிப்ளமோ முடிச்சிருந்தா மாதம் 2500. சரி, இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வேலைகளை தேடுறதுக்கு அந்த ஒரு ஊக்கப்படுத்துவதற்காக வேலை எங்கே போய் தேடணும், அது உருவாக்குற இடங்கள் எல்லாம் அது சொல்லுவாங்க, அது பின்னாடி வரும். சரி, அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, ஆண்டுதோறும் 5 லட்சம் இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகள் பல்வேறு நிறுவனங்களை நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போதே உங்களை அங்கே வேலையை பழகுவதற்காக அங்கே வேலை கிடைக்கிறது, இதுக்கான முயற்சிகள் இருக்கு இல்லையா. அரசு மூலயமா அதை ஒருங்கிணைச்சு வருஷத்துக்கு 5 லட்சம் பேருக்கு இன்டர்ன்ஷிப் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அங்கேயே அந்த கம்பெனிலே தொடரலாம், அதில் தொடர்புகளை பிடிச்சி மேலே போகலாம். ஸோ கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 5 லட்சம் இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகள் அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்கான கட்டமைப்புகள் எல்லாம் இவர் வந்து உருவாக்குவாரா? அதுக்கான அத்தனையும் வந்த உடனே ஐடியா, திட்டம், அதுக்கு தனி ஆணையம், ஆணையத்துக்கு பேர், அமைப்புக்கு பேர், துறைக்கெல்லாம் பேர் ரெடி, பேர் சொல்லிட்டாப்புல. அந்த பேரை கொண்டு வந்து தொடங்கிறது மட்டும்தான் மிச்சம் இருக்கே தவிர மே 4ஆம் தேதி வருதான்னு சொன்ன பிறகு எல்லாமே ரெடியாக இருக்கு, பேர் மட்டும் வைக்கணும். பேரும் வச்சாச்சு. சரி சரி, தொடங்கிறது தான் அரசாங்க முத்திரை போட்ட சீல் அறிக்கை விடணும். இப்போ தாவேக்கா தமிழக வெற்றி கழகங்கிறது லெட்டர் பேடில் விட்ற அறிக்கையை அரசாங்க முத்திரையோட ஒரு கையெழுத்து போட்டு விடணுங்கிறது மட்டும்தான் மிச்சம். அடுத்தது 25 லட்சம் ரூபாய் சுய தொழில் தொடங்க லோன், கொலாட்ரல் ஃப்ரீ லோன் அப்படிங்கிறது. அதே போல் இளைஞர்கள்ட்ட க்ரியேட்டிவாக இருக்கக்கூடிய இந்த திட்டங்கள் அதெல்லாம் புதிய வகையில் தொழில் தொடங்குறதுக்கோ இல்லை வேறு எதுக்கோ பயன்படலான்னும் போது அதெல்லாம் ஒருங்கிணைச்சு அதை அதிகப்படுத்துறதுக்கான சில முயற்சிகளை அரசே மேற்கொள்ளும் அப்படின்னு ஒன்று. அடுத்து ஒரு ஹைலைட் போட்டார் பாருங்க, தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மண்ணை சேர்ந்தவர்களுக்கு இதை உறுதிப்படுத்தணும். எப்படி தனியார் நிறுவனங்களில் 75% இந்த மண்ணை சேர்ந்து தமிழர்களுக்கு நீங்கள் வேலைவாய்ப்பை கொடுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாநில அரசு வாங்கக்கூடிய ஸ்டேட் ஜிஎஸ்டி அதில் மானியம் கொடுப்போம். சரி, கரண்ட் பில்லு சரி, அதில் மானியம். சரி, உங்களுக்கு மற்றபடி இங்கே உள்ள அரசு என்னென்னலாம் மாநில அரசு வருவாய் வசூலிக்குதோ இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு நாங்கள் மானியம் கொடுப்போம். சரி, அப்போ நீங்கள் 75% தமிழ்நாட்டு இளைஞர்களை உள்ளே சேர்த்தீங்க அப்படின்னா சரி, அந்த இடத்துல உங்களுக்கு நாங்கள் அரசாக இருந்து உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு தருவோம். தமிழர்களை தாண்டி மற்றவர்களை கொடுக்கறது அப்படிங்கிறது இடத்துல இந்த மானியம் வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்கணும். சரி, அப்படிங்கிற மாதிரி. இதனுடைய இழப்பீடை யார் ஈடுகட்டுவா? மத்திய அரசாங்கம் தருமா? மத்திய அரசாங்கம் எப்படி தரும்? இப்போ மத்திய அரசாங்கம் இருக்கிற எல்லாத்துலேயும் கொண்டு வந்து தான் அவங்க அங்கே கட்டமைப்பு இல்லாதெல்லாம் கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு மெட்ரோ கேட்டோம்னா இங்கே ஆட்கள் கம்மியாக இருக்காங்க, இதில் பாதி கூட இல்லாத இடத்துக்குலாம் நார்த்தில் கொடுத்துட்ருக்காங்க, காலி ட்ரெயினாக போயிட்டு இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் மாநில அரசு குறித்து இதில் எதுவுமே இல்லை, அவங்க தான் களத்திலே இல்லையே மத்திய அரசு. நீ எதுக்கு பாஜக களத்தில் இல்லாதப்ப பாஜக நிதி கொடுக்கணும்? இது ஒரு தனி நாடு, இங்கே வந்து ஆட்சி செய்யக்கூடிய விஷயங்களை வந்து அவர் பேசிட்டு இருக்கிறார். அது நீங்கள் அது அந்த அளவுக்கு கொண்டு போய் வேண்டாம். அவர் வந்து அப்புறம் தேச துரோக பாதுகாப்பு பிரிவினை சட்டத்தில் பாய்ச்சுருவாங்க. அவர் அப்படி சொல்லாத வரைக்கும் நம்ம சொல்லலை. அடுத்து ஒரு 5 லட்சம் வேலை வாய்ப்பு இது தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கிராமப்புறங்கள் ஊராட்சிகள்லையும் எடுத்து ஆண்டுக்கு 5 லட்சம், ஒரே நேரத்தில் 5 லட்சம். சரி, என்னன்னா இப்போ நம்ம இ சேவா மையங்கள் இருக்குல்ல, இந்த இ சேவா மையங்கள் எல்லா கிராமங்கள் தோறும் இருக்கான ஒரு கேள்வி இருக்குது. அந்த முதலமைச்சருடைய திட்டங்கள், தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்களை வாங்கி தர்றதுக்காக அங்கே ஒருத்தருக்கு வேலை, ஒரு ஊராட்சிலையும். சரி சரி, அவருக்கு மாதம் 18,000 சம்பளம். சரி சரி, அவர் யார் யார் எல்லாம் இருக்காங்களோ வந்து எல்லாத்தையும் அப்ளை பண்ணி கொடுக்குற அந்த வேலைகளை பூரா அரசினுடைய எதாக இருந்தாலும் நீங்கள் வெவ்வேறு ஆஃபீஸ்க்கு போக வேண்டாம். தாலுகா ஆஃபீஸு, பிடிஓ ஆஃபீஸு, ஆர்டிஓ ஆஃபீஸு, அங்கே இங்கே முதியோர் உதவித்தொகை எதுவும் செய்ய வேண்டாம். நம்ம வந்து நம்ம ஆதாரம் எல்லாம் சரி பண்ணக்கூடிய அந்த இடத்துக்கு போனாலே நமக்கு வேலை வாய்ப்பு கிடச்சிரும்.
அரசில் உங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு தர்றதுக்கான இது. நீங்கள் போய் அங்கே கியூனுக்கெலாம் இப்போ இந்தியன் படத்தில் நீங்கள் போய் லஞ்சம் கொடுக்கணும் இல்லை, சரி சரி இந்தியன் 1ல் சரி சரி அந்த மனோரமா நெஞ்சு அடிச்சுக்கிட்டு அழுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ஊழல் லஞ்சத்தெல்லாம் வாங்கிட்டு திளைக்கிறாங்க இல்லையா, அதை ஒழிப்பதற்காக நேரடியாக நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். சினிமா எல்லாம் பார்த்து சினிமாவிலெல்லாம் நடித்து அந்த கதைகளை கேட்டு வரதுனால இப்படி ஒரு திட்டத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறாரோ? அவருடைய இதில் வேற ஏதோ இருக்குது, நமக்கு ஏதோ இருக்குது, அது வந்தால் தான் தெரியும். நீங்கள் ஒன்லைன் மாதிரி தான் மொத்தத்தையும் ட்ரைலர்லேயே காட்டிட்டா படம் பார்க்க வர மாட்டாங்க இல்லை, அதனால் இதெல்லாம் ட்ரைலர். மெயின் பிக்சரை நீங்கள் வந்து வேலை வாய்ப்பு இருக்குது, அதை எடுத்து கொடுக்கறதுக்கான சென்டர்களில் அதை வந்து உறுதி எடுத்து தருவோம். அது இது வேலை வாய்ப்பு, இது வந்து கவர்மெண்ட் இதை வாங்கி தர்றதுக்காக ஒரு துறையை உருவாக்கி முன்னாடி மக்கள் நல பணியாளர்னு ஒன்று போட்டாங்க இல்லையா, கலைஞர் பேரில் போட்டது. அப்புறம் ஜெயலலிதா வந்து அதை மொத்தமாக எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு திரும்ப கொடுக்குறதுக்கும் 10 வருஷம் ஆட்சியில் அதனால விடாமல் போச்சு. அந்த வழக்கு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு ஏறத்தாழ அந்த மாதிரி. ஆனால் இது ஆன்லைனில் இப்போ என்னன்னா அவங்க வேலைக்கு போடுறவங்க கவர்மெண்ட் பணியாளர் ஆயிடுவாங்க, அதுவே வேலை வாய்ப்பாயிரும். மக்களோட தொடர்ந்து அந்த ஊர்காரங்கன்னும் போது இணைந்து பழகி செஞ்சு தர்றதுக்கு வசதியாக இருக்குங்கிறதுனால. இப்போ இதுக்கு அடுத்து அவருடைய வேட்பாளர் பட்டியல், அதில் ரொம்ப முக்கியமான ஸ்டார் கேம்பைனஸ், அவர் பேரை அவரே வாசிச்சுட்டு அப்புறம் திரும்ப நடந்து போயிட்டு வந்து மறுபடியும் ஒரு வாசிக்க கை தட்டி அது ஓயக்கூடிய அளவில் நடந்து போயிட்டு அப்படி திருப்பி வந்து. ஆனால் ஒன்றுங்க, எனக்கு எந்த கட்சியிலும் இப்படி சொல்லி நான் கேட்டிருக்க மாட்டேன். விஜய் வந்ததும் கீழே இருக்கிறவங்களும் எந்திரிச்சு நின்ட்டாங்க, மேடையில் இருக்கிறவங்களும் எந்திரிச்சு நின்ட்டாங்க. எல்லாம் எந்திரிச்சு நின்னதும் அவர் உட்கார மாட்டேங்கிறாங்க. நீங்கள் பின்னாடி வரிசையில் இருக்கிறவங்க எந்திரிச்சு நின்று சேர மேலே ஏறினா பரவாயில்ல, முன்னாடி இருக்கிறவங்களாம் எந்திரிச்சுன்னா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியாது, அப்புறம் அவங்களும் எந்திரிக்கணும். இந்த மாதிரி குழப்பமான உடனே நம்ம ராஜ்மோகன் சொல்கிறாரு, தலைவா ஒரு ஹாய் சொல்லுங்கள், எல்லாம் அமைதியாகி உட்கார்ந்துருவாங்க. இது என்னங்க இது அதாவது முத்தம் தாரேன் கீழே இறங்குன்னு சொன்ன கம்பத்துக்கு மேலே ஏறிட்டு நீ இறங்கி வந்தாதான் முத்தம் கொடுக்குங்கிற மாதிரி ஒரு டீலிங்க்கு போகிறதுக்கு இந்த மாதிரியான இருக்குது. இது ஒரு கட்சி அப்படிங்கிற குழப்பங்கள் இருந்து 2 தொகுதிகளில் போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார். பெரம்பூர் அப்படிங்கிறது 1, ஆர்டி சேகர் அவர்களை திமுக வேட்பாளராக அறிவித்திருக்கிறது. அந்த பக்கம் அதிமுக பாமக தள்ளி விட்டுட்டாங்க, நான் வேட்பாளர் அறிவிக்கல. ஸோ பெரம்பூரில் அவர் போட்டியிடுவது உறுதி. நாளைக்கிலேருந்து அவருடைய கேம்பெயினுக்கு அங்கே பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. அங்கே போயிட்டு முதலமைச்சருடைய கொளத்தூர் தொகுதிக்கும் அவர் போய் பிரச்சாரம் செய்வதாக இருக்கிறது. இது ஒரு சைடு. 2வதாக திருச்சி கிழக்கு, அங்கேயும் போட்டியிடுகிறார். திருச்சி கிழக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ திரு இனிகோ இருதயராஜ் அவர்கள் கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கத்தினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர். அதனுடைய சமீபத்தில் அரசின் சார்பில், தமிழ்நாடு அரசின் சார்பில் போப் அவர்கள் காலமான பொழுதும் கூட இங்கே அரசு பிரதிநிதியாக அவரையும் அமைச்சர் ஆவடி நாசர் அவர்களும் போனதாக ஞாபகம். ஸோ இப்போ முதலமைச்சருடைய கடந்த கிறிஸ்மஸ் விழாவையும் அவர் தான் ஒருங்கிணைச்சார் பெரிய அளவுக்கு. அவருக்கு அந்த ஒரு பேஸ் இருக்குது, தொடர்ந்து அமைப்புகளோடு இயங்கக்கூடியவர், செயற்பாட்டாளர். அவர் சில தொழில்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, தொழில் முனைவராக. அந்த வகையில் இனிகோ இருதயராஜ் அவர்களை எதிர்த்து இந்த பக்கம் இவர் போட்டிடுறார். அதிமுக நேரடியாக அங்கே அதிமுக தான் கண்டெஸ்ட் பண்ணுது திருச்சி கிழக்கில். ஸோ அந்த இடத்துல அது டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கே விசஸ் விஜய். இங்கே வந்து திமுக விசஸ் விஜய் விசஸ் பாமக ஏன் பெரம்பூரை தள்ளி விட்டாங்கன்னு இப்போ வரைக்கும் தெரியல. மீதி எல்லாத்துலேயும் ஹெவி வெயிட்டடாக நாட்களை போட்டுட்டு விஜய்க்கு மட்டும் அந்த இடத்துல ஏன் போட்டான்னு ஒருவேளை திருச்சி கிழக்கில் எடப்பாடி பழனிசாமி மாற்ற போகிறாரான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா நாளை பின்ன தொங்கு சட்டமன்றம் வருதுன்னா விஜயோட ஒரு நட்பு பேணுவதற்குன்னு ஒரு யோசனை வச்சு பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு கணக்கும் இருக்கு. அது பாஜகவினுடைய கணக்கு. சரி, விஜய் அவர்களுக்கு 2 தொகுதி அறிவிச்சாச்சு, இன்னும் 2 தொகுதி. எது இன்னும் 2 தொகுதி? எதுக்கு? புஷியானந்த் சொன்னாரே 4 தொகுதியில போட்டிடுவார். 4 தொகுதியில போட்டா வேட்புமனு மொத்தமா 4 தொகுதியிலும் டிஸ்குவாலிஃபை பண்ணி அவரை காலி பண்ணி விட்டுருவாங்க. ஜெயலலிதா அப்படி தான் 4 போட்டு அவங்க டிஸ்குவாலிஃபை ஆனதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் தெரிஞ்சே போட்டாங்க. அவங்க தெரிஞ்சே தான் ஊழல் வழக்கில் தண்டனை பெற்றோம் என்பது வெளியில் வந்துடக்கூடாது, அதனால் அவங்க போட்டியிட தகுதி கிடையாது, 6 வருஷம் போட்டியிட முடியாது, அதனால் வெளியில் தெரியாமல் இருக்க அதை பண்ணாங்க. அது டான்சி பின்னாடி வந்தது கலர் டிவி ஊழல் வழக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்றுத்தில் அவங்க கன்விக்ட் ஆகி வந்தது அது. ஸோ அப்படி அந்த மாதிரி 4 போட்டால் முடிஞ்சு போயிருக்கும். டி நகரில் புஷி ஆனந்தம் கொண்டு வந்து இறக்குறாங்க. டி நகர் ஏற்கனவே டிஎம்கே ஏடிஎம்கேவே ஹெவி வெயிட்டான ஆட்கள். ஏன்னா இந்த பக்கம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராஜா அன்பழகன் இறக்குறாங்க. திரு ஜே அன்பழகன் அவருடைய மகன் ராஜா அன்பழகன் இறங்குறாரு. அவர் ஜே அன்பழகனுமே அவருடைய அந்த காலகட்டத்தில் அவர் சட்டமன்றத்தில் ஜெயலலிதா இருக்கும்போது அவர் தனியாக எதிர்த்து பேசியது, அந்த விஷயங்கள்லாம் வைரலாக போயிருந்தது. அவர் காலமான பிறகு அவருடைய தம்பிக்கு கொடுக்கப்பட்டது, தம்பி அண்ணனுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ ராஜா அன்பழகனே இறங்குறாரு. இந்த பக்கம் டி நகர் சத்யா போன முறை ஏறத்தாழ ஒரு 500 சொச்சம் வாக்குகளில் தான் அவர் அந்த வெற்றி வாய்ப்பை தவற விட்டார். அவரும் வெயிட்டான கேண்டிடேட் தான் அதிமுகவில். இவங்க 2 பேரையும் எடுத்து புஷி ஆனந்த் அவர்கள் ஒரு சகாப்தத்தை படைப்பதற்காக அவர் வந்து இறங்குறாரு. இப்போ என்னென்னா அவர் இங்கே போட்டியிட இடத்துல வேலை செய்யாமல் மற்ற இடத்துக்குலாம் போயிட்டாருன்னா யார் வாக்கு கேட்பாங்கிற ஒரு சிக்கல் இருக்குது. அடுத்து மயிலாப்பூரில் அவங்களுடைய பொருளாளர்
வெங்கட்ரமணன் அவர்களை இறக்குறாங்க. வில்லிவாக்கத்தில் ஆதவ அர்ஜுன், அது எதிர்பார்க்கப்பட்டது தான். அங்கே தான் கொண்டு போய் இந்த டென்ட்டில் கொண்டு போய் அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்துல போட்டு விட்டு அது சிக்கலானதையும் நம்ம பார்த்தோம். மயிலாப்பூரில் அந்த பக்கம் தமிழிசை எதிர்த்து வெங்கட்ரமணன், இந்த பக்கம் மயிலை வேலுவே தான் கண்டெஸ்ட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் திரும்ப. ஸோ திமுகவில் இப்போ சிட்டிங் மாவட்ட செயலாளர் கம் எம்எல்ஏ டாக்டர் தமிழிசை விசஸ் வெங்கட்ராமன் போது வில்லிவாக்கமில் ஆதவ அர்ஜுன் போது அந்த பக்கம் ஆதவ வருவாருங்கிறத எய்ம் பண்ணி தான் கார்த்திக் மோகனை கொண்டு போய் திமுக அங்கே இது பண்ணாங்க. கார்த்திக் மோகன் ஆக்சுவலாக அண்ணா நகரில் ஒர்க் பண்ணவரை கொண்டு போய் அங்கே இறக்கி விட்டுருக்குறாங்க. 2 இளம் தலைமுறை, 2 பேருமே பேக்ரவுண்டு இருக்குது, செலவெல்லாம் நல்லா பண்ணக்கூடியவர்கள், நல்லா பண்ணி எது பெருசுன்னு அடிச்சு காட்டுங்கிற மாதிரி கொண்டு போய் நம்ம ஊழலை ஒழிக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வாங்க. செய்யணும். அடுத்து கோபிச்செட்டிப்பாளையம் எதிர்பார்க்கப்பட்டதை போல 10வது முறையாக செங்கோட்டையன் அவர்கள் அப்படிங்கிற விஷயம் போயிட்டுருக்கு. திருச்செங்கோடு அருண்ராஜ் அதுவும் எதிர்பார்க்கப்பட்டது தான். ஏன்னா அந்த பூஸ்ட் கஸ்ட் எல்லாம் கொடுத்து அது வந்து பூஸ்ட் மாடல் கோட் வரதுக்கு முன்னாடி கொடுத்தது. ஆனால் அவர் அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாருங்கிறதுலாம் நமக்கு தெரியும். வால்பாறையில் முன்னாள் எம்எல்ஏ ஸ்ரீதரன், டாக்டர் ஸ்ரீதரன் வால்பாறை, எழும்பூரில் ராஜ்மோகன், அது அவரே அறிவிச்சுக்கிட்டார், விஜய்க்கு முன்னாடி அவரே அறிவிச்சிட்டாப்லன்றதை பார்க்குறோம். முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் அதிமுகலேருந்து போய் ஒரு ஓபிஎஸ் கூட இருந்தார் நினைக்கிறேன், லாஸ்ட்டில் கடைசியில் அங்கே போய் சேர்ந்தார். அவருக்கு லால்குடி. திருப்பூர் வடக்கு முன்னாள் எம்பி சத்யபாமா, செங்கோட்டையன் அவர்களால் கட்சிக்கு அழைத்து செல்லப்பட்டவர். அவங்கள தாண்டி வேறு யாரும் இவர் செங்கோட்டையன் ஆதரவாளர்களுக்கு கொடுக்கலன்னு நினைக்கிறேன். 1000 விளக்கு எதிர்பார்க்கப்பட்டதை போல் ஜேசிடி பிரபாகர் முன்னாள் எம்எல்ஏ அதிமுகவில் இருந்தவர். ஆர்கே நகர் மரிய வில்சன் அதுவும் எதிர்பார்க்கப்பட்டது தான். சத்யகுமார், டாக்டர் சத்யகுமார் பேசிக்கிட்டு இருந்தார் இல்லையா, அவர் செய்தி தொடர்பாளர். முன்னாடிலாம் பேசி முன்னாடி டிபேட்லலாம் ஒரு விமர்சகராக வலதுசாரி அப்படிங்கிற மாதிரி வந்துகிட்டு இருந்தார். அதற்கு பிறகு ஃபுல்லாக லா இதிலே அவர் போயிட்டு இப்போ இங்கே சேர்ந்துருக்காப்புல. சட்டம் படிச்சுட்டு வந்திருக்கிறார். சட்டம்லாம் படிச்சுட்டு அவருக்கு திருத்தணி கொடுத்துருக்குறாங்க. மதுரை வாயிலில் ரேவந்த் சரண், அவங்க அண்ணன் வினோத் செல்வத்துக்கு எதிர்பார்த்த சீட்டு கிடைக்கல. ஒரு எக்ஸ்ட்ரா 2 முறை துறைமுகத்தில் போட்டிட்டாருன்னு நினைக்கிறேன், சேகர் பாபு எதிர்த்து. இந்த முறை கிடைக்குன்னு பார்த்தா துறைமுகம் கொடுக்கல. துறைமுகத்தில் கொண்டு போய் ராயபுரம் மனோ இறக்கியிருக்காப்புல எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவரே அதிமுகவை எடுத்திருக்கு. அங்கே ரேவந்த் சரணை கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு தெரிந்த முகங்கள். இன்னும் மற்ற வேட்பாளர்களையும் இறக்கியிருக்கிறாங்க. ஸோ 230, விஜய் அவர்கள் 2த்தில் போட்டியிருந்தனால மீதி 232 வேட்பாளர்களையும் அறிவித்து களம் இறங்கி இருக்கிறார்கள். இனிமே தான் சம்பவம் இருக்குது. ஏன்னா நேற்று நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை ப்ராசஸ் பண்ணி நீங்கள் கேட்டதை செஞ்சு கொடுத்தா உங்கள் ஆப்ஷன் வேறு. எதுவுமே பதில் எடுக்கலைன்னா நீங்கள் திரும்ப அதுக்கு நடுவில் அரசியல் பண்ணணும். இதற்கெல்லாம் தயாராகிறாரா, என்ன திட்டம் இருக்குங்கிறதெல்லாம் நாளையிலேருந்து அதிகாரப்பூர்வமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு முழுமையான போருக்கு தமிழ்நாடு தயாராகி இருக்கிறது, அரசியல் யுத்தத்துக்கு. பார்ப்போம் நிறைய சுவாரஸ்யம். எப்பவும் இல்லாத அளவில் டிஜிபி அலுவலகம், தேர்தல் ஆணையம் எல்லாத்தையும் நேரடியாக போய் சந்திச்சதை நம்ம அதிசயமாக பார்த்தோம். ஆமாம், மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, இவர் மட்டும் தான் வெளியில் டிஜிபி ஆஃபீஸ்க்கு இதுக்கும் போனாரா? அவங்கெல்லாம் இந்த ஊராக தெருவாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க சார், பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு. நீங்கள் இந்த அளவுக்கு பேசுகிறீங்கன்னா, மயிலாப்பூரில் முடிச்சுட்டு அவர் இங்கே சென்னைக்குள்ளே தொகுதிகளில் இது பண்ணி ஆலத்தூருக்கு போயிட்டாலும் எடப்பாடி அவர்கள் நாளைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்குறாருன்னும் போது அவங்கெல்லாம் இயங்குறத கம்பேர் பண்ணும்போது நீங்கள் அவங்க வயசு என்ன, இவங்க வயசு என்ன? ஒருவருக்கு 73, ஒருவருக்கு 75, சீமான் அவர்களுக்கு 60 ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அவங்கள விட நீங்கள் இளைஞர், அப்போ உங்களுக்கு அந்த வேகம் இன்னும் கூட இருக்கும்ல அப்படிங்கிற கேள்வி இருக்குது. பார்ப்போம். ஒரு முதல் முயற்சி, பல்வேறு விதமான பாடங்களோடு அவங்க வெற்றி பெற்றால் நமக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி தான். அவங்க நம்புகிறாங்க. களம் என்னவாகிறது, மக்கள் எப்படி பார்க்குறாங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம்.